ஹாய்ங்க. நம்ம வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்துட்டு சரி நிம்மதியாக கொஞ்சம் நேரம் டிவியை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும், இந்த திரிசாம்மா ஒரு புடவையை கட்டிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடக்குது. இதை ஒரு பெரிய ஹெட்லைனாக போடுறாங்க. எப்படி போடுறாங்க தெரியுமா? கொடியேற்றும் போது திரிசா மேடம் எப்படி விஜய் சாரை பார்க்கிறார் என்று பாருங்கள். இதான் நியூஸில் ஹெட்லைன். ஆ ஐயோயோ, ஏம்மா உன்னை யாரம்மா கூப்பிட்டது? வெத்தலை பார்க்க வச்சு யாரும் கூப்பிட்டாங்களாம்மா உன்னையா? வாமா வாமா வாமாண்டு. ஏம்மா பேசாமல் வீட்டில் இருந்து தூங்குமா. நீ ஒன்றும் ஜெயலலிதா இந்திரா காந்தி கிடையாது. மக்களுக்கு அப்படியே சேவைகள் நிறைய செஞ்ச பொம்பளையும் கிடையாது. சரியா? அந்த அம்மா அவங்க ரேஞ்சுக்கு நீ ஆக போகிறதும் கிடையாது. இப்போ இல்லை, 40 ஜென்மம் எடுத்தாலும் நீ அப்படி ஆக மாட்ட. நீ சினிமா நடிகை தான். நாங்கள் கூட விஜய் சாருக்கு எதுக்கு தீமை ஓட்டு போட்டோம்? ஏதோ மாற்றம் நிகழும் அப்படின்று தான் போட்டோம். மாற்றம்லாம் அது நல்லா தான் நிகழ்ந்துக்கிட்டு. நீ வேற இடையில வந்து குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்க. நல்லா தான் பறந்துட்டு இருக்கு அது காற்றுல. நீ காற்றுல பறக்கிற கொடியை கிழிச்சிட்டு இருக்க. நீ தயவுசெய்து வராத. உன்னை யார் கூப்பிட்டது? ஆளாக வேற வந்து உட்காந்துக்கிற. வந்தால் பரவாயில்ல, பின்னாடி உட்காந்து கூட பார்க்கலாம். ஆளாக உனக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிடுறாங்க, உனக்கு ஒரு சேர் ஒதுக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி ஒதுக்குறாங்க? கேட்டால் பைத்தியக்காரங்கன்னுவீங்க. யார் சொல்லி ஒதுக்காமல் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக சீட்டை கொடுத்துட்றாங்க? சொல்லுங்க. சும்மா மற்றவங்களாம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க பாருங்கள். மற்றவங்களாம் பேசி தான் இப்போ நாங்கள் பேசி அவங்கள ஒரு அளவுக்கு அடுக்கி வச்சுருக்கோம். நீ வந்து மறுபடியும் என்ன பண்ணுற? புத்தை கிளப்பி விட்டுற. இந்த ஒரு பாம்பு புத்தை கிளப்பி விட்டு என்ன ஆகும்? பாம்பு உள்ளே அடங்கியிருக்கோம். மறுபடியும் அந்த பாம்பை போய் சீனி கிளப்பி விட்ற மாரி உன் கதையாக போச்சு. உன்னெல்லாம் யார் கூப்பிட்றான்னே தெரியல. அவங்கள அடிக்கணும், மண்டையை உடைக்கணும். பசங்கள்லேருந்து கேட்குறாங்கம்மா இந்த அம்மா ஏமா வருதுன்னு கேட்குறாங்க. ஐயோ, கமெண்ட் போடுறவங்களே கழுவி ஊற்றாம மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த அம்மா வருது உங்களுக்கு பிடிக்குதா? வெறுப்பாக இருக்குது, அப்படியே டென்ஷன் ஆகுது. கொஞ்சமாவது தமிழ்நாட்டில் மாற்ற வேணும்னா இந்த மாதிரி அம்மாக்களை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைங்க. அதான் நல்லது. நன்றிப்பா.